ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற பொறுப்புள்ள தலைவர்கள், மேய்ப்பர்களாக இருக்கிறவர்கள், இல்லை என்றால் சின்ன சின்ன குழுக்களுக்கு லீடராக இருக்கிறவர்கள் எல்லோரையும் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். இந்த வாய்ப்புக்காக நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். நாம் ஒருவேளை பல வருஷங்கள் இந்த ஊழியங்களிலே நாம் இருந்தாலும் நம்முடைய தனிப்பட்ட பொறுப்புகளிலே நாம் பல வருஷங்களாக நாம் இருந்தாலும் நம்முடைய அபாயம் என்னவென்றால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய பொறுப்புகளை பற்றிய ஒரு சீரியஸ்னஸ், அதனுடைய முக்கியத்துவம் கொஞ்சம் கொஞ்சமாக இழப்பதற்கு, அது குறைவதற்கு வாய்ப்புகள் அநேகம் இருக்கிறது. ஏனென்றால் நாம் அதில் பழக பழக நம்முடைய ஒரு பொறுப்புகளிலே நீண்ட நாட்கள் நாம் இருக்கும் பொழுது இப்படியான ஒரு சோர்வுகள் வரும். ஒரு நாளும் தேவனுடைய ராஜ்யத்திலே அப்படிப்பட்ட ஒரு சோர்வு இல்லை என்றால் ஒரு தொய்வு நாம் அனுமதிக்கவே முடியாது. ஏனென்றால் இது ஒரு தனிப்பட்ட ஒரு கம்பெனியிலே வேலை செய்கிற ஒருவர் போல இது இல்லை. ஏனென்றால் தனிப்பட்ட கம்பெனிகளையோ இல்லை என்றால் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவர்கள் சர்வீஸ் ஆக ஆக அவர்கள் ஒரு லகுவான ஒரு வேலைக்கு அவர்கள் போவார்கள். அவர்கள் நேரடியாக கஷ்டப்பட்டு வேலை செய்கிறது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சில சலுகைகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கும். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் நாட்கள் ஆளாக நமக்கு பொறுப்புகள் இன்னும் அதிகமாகிறது. நாம் இன்னும் அதிகமாக கவனத்தோடு நாம் கடந்து போக வேண்டியிருக்கு. ஏனென்றால் நாம் இங்கே ஒரு ஜட பொருளோடு நாம் ஈடுபடவில்லை. நாம் உயிர்களோடு ஆத்மாக்களோடு நாம் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம். நம்முடைய ஒருவேளை ஒரு மெஷினில் ஒர்க் பண்ணுறோம், ஒரு ஜட பொருளில் ஒர்க் பண்ணால் ஒன்று ஃபெயிலியர் ஆனால் அதை தூக்கி போட்டு விடலாம். ஆனால் நம்முடைய ஈடுபாடு, நம்முடைய ஊழியம் என்பது ஆத்துமாக்களோடு இருக்கிறது. அந்த ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் செய்கிறவர்களாய் நாம் இருக்கிறபடினாலே நாம் இன்னும் அதிகமாய் நாம் பொறுப்புள்ளவர்களாக தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆதங்கமாகவும் பாரமாகவும் இருக்கிறது. நானும் கிட்டத்தட்ட ஏறக்குறைய ஒரு 40 ஆண்டுகள் இந்த ஊழியத்தின் பயணத்திலே நான் இருக்கிறேன். 1980 ஆங்காங்கே சபையில் உள்ள பொறுப்புகளிலேயும் முக்கியமான பொறுப்புகளிலேயும் 40 ஆண்டுகள் நான் இதில் இருக்கிறதுனால இதனுடைய கஷ்டங்கள், இதனுடைய அபாயங்களையும் நான் அறிந்தவனாக, உங்களைப் போல நான் அறிந்தவனாக நான் இருக்கிறேன். ஆகவே தேவன் இன்றைக்கு என்ன நம்மோடு பேச போகிறார், இன்றைக்கு என்ன நம்மோடு இடைபட போகிறார் என்பதை நாம் கவனித்து நாம் இங்கே உட்கார்ந்திருப்போம் என்றால் தேவன் நிச்சயமாய் நம்மோடு கிட்ட நிச்சயவார், அவர் பேசுவார். ஏதோ ஒரு ஏற்கனவே பல பிரசங்கங்களை நாமே பண்ணியிருக்கிறோம், பல பிரசங்கங்களை நாம் கேட்டு இருக்கிறோம். ஆகவே அவைகளைப் போல இது ஒன்று என்று நாம் நினைப்போம் என்றால் அந்த நமக்கு ஒரு பிரயோஜனத்தையும் அது தராது. யாத்ராகம புத்தகம் 17வது அதிகாரம் 17வது அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தின் மூலமாக ஆண்டவருடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கடைசி வசனம் 16வது வசனம், 17வது அதிகாரம் 16வது வசனம். அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். பாருங்கள், அதற்கு முன்பாக 14வது வசனத்திலே பின்பாகத்திலே அமலேக்கை வானத்தின் கீழ் எங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். இதனுடைய பின்னணியை நாம் அறிந்திருக்கிறோம்.
உங்களுக்கு அநேகர் இதில் நாம் அறிந்திருக்கிறோம். எகிப்தியர் எகிப்திலிருந்து இஸ்ரவேலர் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்து அவர்கள் வந்திருக்கிறார்கள். அப்படி அவர்கள் விடுதலையாய் அற்புதங்களோடும் அடையாளங்களோடும் அவர்கள் விடுதலையாய் அவர் வரும்பொழுது முதலாவது சந்திக்கிற யுத்தத்தை தான் இந்த 17ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து பார்க்கிறோம். முதல் சந்திப்பு, முதல் யுத்தம். இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் ஒரு ப்ரொஃபஷனல் வாரியர்ஸ் ஆக இல்லை. அவர்கள் யுத்தத்திற்கு பழக்கப்பட்ட பரிச்சயிக்கப்பட்ட சேனைகளாக அவர்கள் இல்லை. ஏனென்றால் அவர்கள் பிள்ளை தாட்சிகளோடும் குழந்தைகளோடும் பெரியவர்களுமாய் என்ன செய்திருக்கிறார்கள், புறப்பட்டு வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு யுத்த சேனையாய் என்ன செய்யவில்லை, புறப்படவில்லை. அவர்கள் யுத்தத்திற்கும் என்ன செய்யவில்லை, வரவில்லை. அவர்கள் ஒரு அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்பதற்காக தேவனால் மேற்கப்பட்டு வந்தவர்கள். அப்படி அவர்கள் வந்த பொழுது சந்திக்கிற முதல் யுத்தம் தான் இந்த அமலேக்கியருடைய யுத்தம். தேவன் ஒருபொழுதும் மன்னிக்க முடியாத, இல்லை என்றால் அவனோடு யுத்தம் இருந்து நான் முழுமையாக நிகிரகம் பண்ணுவேன் என்று சொன்ன ஒரு ஜாதியார் இவர்கள் அமலேக்கியர்கள். ஏன்னா வேறு யாரிடத்துலையுமே அப்படி சொல்லவில்லை. ஒருவேளை மோவாபியரையும் அம்மோனியரையும் பற்றி சொல்ல வேண்டுமென்றால் கூட 10 தலைமுறை விட்டு இருக்கிற, ஒருவேளை 11வது தலைமுறையில் என்ன அவர்கள் அனுமதிக்கப்படலாம். ஆனால் இவர்கள் ஒரு நாளும் நிச்சயதில்லை, தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக வருகிறது இல்லை. என்றால் தேவனுடைய யுத்தம், இப்பொழுது நீங்கள் அதை இந்த வசனத்தை சரியாய் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அமலேக்கியருக்கும் தலைமுறை தோறும் யுத்தம் இருக்கும் என்று வசனம் நினைச்சவில்லை, சொல்லவில்லை. அதற்கு மாறாக தேவனுக்கும் அமலேக்கியருக்கும் யுத்தம் தலைமுறை தோறும் இருக்கும். அதெல்லாம் பட்டு 16வது வசனத்தை நாம் சரியாய் நாம் படிப்போம் என்றால், அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம். அப்போ இஸ்ரவேலுக்கும் அமலேக்கியருக்கும் யுத்தம் அல்ல, யாருக்கும் யுத்தம், கர்த்தருக்கும் அமலேக்கியருக்கும் என்று யுத்தம். அதற்கு முந்தின வசனத்தில் அமலேக்கை வானத்தின் கீழ் எங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்று சொல்லிட்டு, அவன் இருக்கவே கூடாது, முழுமையாய் நிகிரகம் பண்ணுவேன் என்று தான் சொல்றார். அப்படிப்பட்ட ஒரு கூட்ட ஜனங்களை பற்றி அவர் சொல்வார் என்றால், ஏன் அவர்களை பற்றி அவர் சொல்கிறார் என்பதை நான் நிச்சய வேண்டும், நாம் போல அது பார்க்க வேண்டும். ஒருவேளை அதை அறிந்து கொள்வதற்காக அவருடைய ஆரிஜின் எங்கே இருந்து, அமலேக்கியர் எங்கே இருந்து அவர்கள் வருகிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஆதியாகமம் புத்தகம் 36வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 36வது அதிகாரம் 12வது வசனத்திலே 36வது அதிகாரம் ஏசாவுடைய வம்ச வரலாறை பற்றி சொல்லுகிறது. ஏசாவுடைய வம்ச வரலாறு. இப்போ இந்த வம்ச வரலாறில் பார்க்கும்போது 12வது வசனத்தில் திம்னாள் ஏசாவின் குமாரனாகிய எலிப்பாசுக்கு மறுமணியாட்டியாய் இருந்து எலிப்பாசுக்கு அமலேக்கை பெற்றால், இவர்களே ஏசாவின் மனைவியாகிய ஆதாளுடைய புத்திரர் என்றிருக்கிறது. அதாவது இந்த ஆரிஜின், இந்த அமலேக்கியர் மேல், அமலேக்கியர் என்பவர்கள் யாரிடத்தில் வந்தவர்கள், அமலேக்கு என்கிற ஒருவன் மூலமாக அவருடைய சந்ததி தான் அமலேக்கியர். இப்போ அந்த அமலேக்கியரை எப்படி முதலாவது அந்த அமலேக்கியர் எங்கிருந்து வருகிறான் என்றால், திம்னாள் என்கிறவள் ஏசாவிற்கு மருமகள், அதாவது ஏசாவின் குமாரனாகி எலிப்பாசுக்கு மறுமனையாட்டி. இந்த திம்னாளை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால், அவள் ஒரு சாதாரண ஒரு லேடி அல்ல. அதை பற்றி 22வது வசனத்திலே பார்ப்போம் என்றால், லோத்தானுடைய குமாரர் ஓரி ஏமாம் என்பவர்கள், லோத்தானின் சகோதரி திம்னாள் என்பவள். இந்த திம்னாள், அந்த ஓரி ஏமாம் லோத்தான் என்பவர்கள் எல்லாருமே அந்த ஏதோம் தேசத்தில் பிரபுக்களாக இருந்தவர்கள். பிரபுக்களுடைய சகோதரி தான் யார், கிட்டத்தட்ட அவர்கள் சீமான்களாக இருந்தார்கள். இவர் ஒரு சீமாட்டி, ஒரு நல்ல ஒரு நோபல் லேடி, ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர்கள் அல்ல, ஒரு வசதியான ஒரு செல்வாக்கு உள்ள ஒரு குடும்பத்தில் பிறந்தவள் தான் இந்த திம்னாள் என்பவள்.
இப்போ திம்னாளுக்கு என்ன, அவளுக்கு என்ன ஆசை என்றால், எப்படியாவது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு உடைய வம்சத்திலே அவள் நினைச்ச வேண்டும், வர வேண்டும் என்று அவள் நினைக்கிறாள். சரித்திரம் அப்படிதான் சொல்கிறது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. இப்போ யாக்கோபுக்கு பதிலாக ஏசாவினுடைய வருகிறது. ஆனால் இந்த இவள் மனம் முடிக்க வேண்டுமென்று நினைத்தது ஆபிரகாமையோ இல்லை என்றால் ஈசாக்கையோ இல்லை என்றால் யாக்கோபையோ மனம் முடிக்க வேண்டும். ஒருவேளை இந்த நாட்களிலே அப்படி ஒரு வயதானவர்களை மனம் முடிப்பாளா என்று நாம் நினைக்கலாம். அந்த நாட்களிலே அப்படி இல்லை. அவர்கள் வயது கூடினவர்களையும் மனம் முடிப்பதற்கு நினைச்சார்கள், ஆயத்தமாக இருந்தார்கள். அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் ஒரு நல்ல ஒரு குடும்பம், நல்ல ஒரு அந்தஸ்து, அப்படித்தான். அப்படி எதிர்பார்த்திருக்கும் பொழுது இந்த 3 பேருமே யாரை நிராகரித்து விட்டார்கள்? திம்னாலை நிராகரித்து விட்டு. ஒருவேளை நாம் யாக்கோபை நாம் எடுத்துக்கொள்வோம். யாக்கோபு திம்னாலை நிராகரித்து விட்டார். நான் திருமணம் முடிக்க வேண்டும் மாட்டேன் என்று சொல்லி. அப்படி நிராகரிக்கப்பட்ட பொழுது திம்னாள் என்ன யோசிக்கிறாள் என்றால், எப்படியாவது நாம் இந்த வம்சாவளியில் வர வேண்டும் என்பதற்காக அவளுடைய ஸ்டேட்மெண்ட் இப்படியாக சரித்திரத்தில் இருக்கிறது. இஃப் நாட் இன் ஹானர் ஐ வில் ஜாயின் இன் டிஸ்கிரேஸ். அதாவது மரியாதையாக கனமுள்ளவளாய் நான் அவனுடைய குடும்பத்திலே ஒரு மருமகளாய் போக முடியவில்லை என்றால் மறுமனையாட்டியாகியாவது நான் செய்ய வேண்டும், நான் போய்விடுவேன் என்று சொல்லி ஏசாவுடைய மகனாகிய எலிப்பாசுக்கு நிச்சயிறாள். அவர் மனைவியாக போகவில்லை, மறுமனையாட்டியாக நிச்சயிறாள். அவர் போகிறாள். அதனால் பிறந்தது தான் யார்? அமலேக். அழியான சகோதரர்களே, இப்போ அமலேக்கு சிறுவனாய் இருந்து வளரும் பொழுதே இவளுடைய தாயின் இடத்துல என்ன இருக்கிறது? ஒரு கசப்பு, ஒரு பகை, ஒரு ஹேட்ரட் உள்ள இருந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே சிறு வயதிலிருந்தே அமலேக்குக்கு எதை சொல்லி வளர்த்திருப்பார்? தன்னுடைய இருதயத்தில் இருந்த, நான் நினைத்தேன் இந்த ஆபிரகாமுடைய வழியிலே போக வேண்டும் என்று, என்னை நினைத்து விட்டார்கள், மறுத்து விட்டார்கள், என்னை நிராகரித்து விட்டார்கள், என்னை அவமதித்து விட்டார்கள் என்கிற ஒரு பகையும் கசப்போடு கூட வளர்க்கப்பட்டவள் தான் யார்? அமலேக். ஆகவே காலம் காலமாய் அவருக்கும் யாக்கோபுடைய சந்ததிக்கும் உள்ள பகையாய் இணைத்து விட்டது, மாறிவிட்டது. இப்பொழுது எகிப்திலிருந்து இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்த பொழுது இவர்களால் அமலேக்குக்கு எந்த விதமான பிரச்சனையும் நினைச்சவில்லை. இல்லை, அவர்கள் வழியாக கடந்து போகிறார்கள். அவர்கள் யுத்தம் பண்ண வேண்டுமென்று அவர்கள் யுத்தம் பண்ணவும் இல்லை. ஆனால் ஒரு காரணமும் இன்றி இவர்கள் அமலேக்கியர் இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் எதிர்க்கிறார்கள். அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் இதனுடைய உண்மை நிலையை நாம் பார்க்க வேண்டுமென்றால் நாம் உபாகமம் புத்தகத்தை நாம் எடுத்துக்கிறோம். உபாகமம் 25வது அதிகாரம். தேவன் இந்த யுத்தத்தை பற்றி என்ன நினைக்கிறார்? நாம் அந்த யுத்தத்தை நாம் அறிந்திருக்கிறோம். அங்கே அவர்கள் யுத்தம் வருகிறோன்ற மோசே முதலாவது அவர்களை ஃபேஸ் பண்ணுகிறார். ஃபேஸ் பண்ணும் பொழுது யாரை அனுப்பலாம் என்று பார்க்கும் பொழுது யாரை அனுப்புகிறார்? யோசுவாவை அனுப்புகிறார். யோசுவா, நீ சிலவர்களை நீ அழைத்து கொண்டு போய் நீ யுத்தம் பண்ணு என்று சொல்லி அங்கே அவர் யுத்தத்துக்கு அனுப்புகிறார்கள். அங்கே மோசேயுடைய கரம் உயர்ந்திருக்கும் பொழுது யார் ஜெயிக்கிறார்? இஸ்ரவேலர் ஜெயிக்கிறார்கள். அவருடைய கரம் தாழ்ந்திருக்கும் பொழுது அமலேக்கியர் ஜெயிக்கிறார்கள் என்பதெல்லாம் இருக்கிறோம். அதன் பின்பாக அவர்கள் மடங்கடிக்கப்பட்டார்கள், அமலேக்கியர் மடங்கடிக்கப்பட்டார்கள். இப்போ ஆண்டவர் அந்த யுத்தத்தை பற்றியும் அவர்களை பற்றியும் என்ன நினைக்கிறார்? 25வது அதிகாரத்தில் 17வது வசனம். 25வது அதிகாரம் 17வது வசனம். எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இளைத்து விடாய்த்துருக்கையில் பின் வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. பாருங்க, அவன் யுத்தம் புருஷரோடு அவன் யுத்தம் பண்ணினால் ஆண்டவர் நேசிப்பார், அதை ஏற்றுக்கொண்டிருப்பார். ஆனால் அவர்கள் யுத்தத்திற்காக வருந்த பொழுது இவர்கள் பலவீனமாய் பின்னால் வந்தவர்களை அவர்கள் விடாய்த்து இருக்கிறையில் அந்த பலவீனரை எல்லாம் என்ன செய்தான் விட்டான். அப்போ ஒருவேளை யுத்த புருஷர் முன்னே நடந்து கொண்டு போகிறார்கள்,
பின்னால் பிள்ளை தாய்ச்சிகள், வயதானவர்கள், நடக்க முடியாதவர்கள், சுகபீனமானவர்கள், இவர்களெல்லாம் வருகிறவர்களை பார்த்து யார் அடிக்கிறார்? அமலேக்கியர் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் அடிக்கிறார்கள், துன்பத்தில். இதை தேவன் பார்த்து கொண்டு இருந்து அவர் அதை மனதிலேயே வைத்திருந்து, இப்படிப்பட்ட ஒரு சுபாவம் உள்ளவனை நான் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டேன், அனுமதிக்க மாட்டேன், அவனோடு கடைசி வரை யுத்தம் இருக்கும் என்று சொல்கிறார். இப்போ அதற்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது, அதற்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இதற்கும் நமக்கு, அதாவது நம்முடைய வாழ்க்கையில தேவன் அருவருக்கிற, வெறுக்கிற ஒன்று. நம்ம எல்லோரும் பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறோம், சபையிலே பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறோம். நம்முடைய கரங்களிலே ஒரு மந்தை இருக்கிறது, அநேக சகோதர சகோதரிகள், குடும்பங்கள் நம்மிடத்தில் இருக்கிறது. இப்போது எனக்கு என்ன ஒரு வாய்ப்பு என்னென்றால், நான் ஒரு பெனிஃபேக்டர் மாதிரியும் இன்னொருத்தர் பெனிஃபிஷியர் மாதிரியும், அதாவது நான் தயாளன், எனக்கு கீழாக அநேகர் நினைச்சவர்கள் இருக்கிறார்கள். நான் ஒரு தலைவன், எனக்கு கீழே ஒரு மந்தை, இல்லை என்றால் என்னை சார்ந்து இருக்கிறார்கள். இப்போ தேவன் எதை வெறுக்கிறார் என்றால், நம்முடைய சபையிலே இருக்கிற பலவீனமாக இருக்கிறவர்கள், அது எந்த விதத்திலே அவர்கள் பலவீனமாக இருந்தாலும், அவர்கள் ஒருவரையாவது நான் எனக்கு சாதகமாய் பயன்படுத்தி கொண்டால், இஃப் ஐ எக்ஸ்ப்ளாய்ட் எனி சிங்கிள் பர்சன், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற, சபையில் கொடுத்திருக்கிற, பொறுப்புள்ளவர்களாக இருக்கிற நம்முடைய மந்தையில் ஒரு பலவீனையாவது நான் எனக்கு ஆதாயமாக நான் பயன்படுத்தி கொண்டால், அவருடைய பலவீனத்தை நான் எனக்கு சாதகமாக்கி கொண்டால், நான் யார்? அமலேக்கியன். நான் ஒரு அமலேக்கியன். தேவனுடைய யுத்தம் என்னோடும் என்னுடைய சந்ததியோடும் இருந்து கொண்டே தலைமுறையாக இருந்து கொண்டே இருக்கும். இப்போ நான் எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறேன்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை என்று நினைக்கலாம். நாம் ஒரு நாளும், ஒருவேளை இங்கே இருக்கிற அநேகர் தேவனுடைய வார்த்தைகளை, சீஷத்துவ வார்த்தைகளை பல கூட்டங்களிலே நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறபடினாலே, புதிய உடன்படிக்கை குறித்த சத்தியங்களை தெரிந்திருக்கிறபடினாலே நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கிறோம் என்று நான் நம்புகிறேன். ஆனால் நம் மத்தியிலேயும் இல்லை என்றால் நம்மை சுற்றி இருக்கிற அநேக இடங்களிலே நாம் பார்க்கிறோம், அநேக இடங்கள், அநேக சபைகள், அநேக தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள், இவர்கள் மத்தியிலே நடக்கிறவைகள் நம்முடைய கண்கள் முன்பாக இருந்து கொண்டே இருக்கிறது. பொதுவாய் நான் ஒரு பிராக்டிக்கலாக சொல்கிறேன். நம்மிடத்தில் வந்து ஒரு குடும்பத்தார் ஒரு பாரத்தோடு ஜெபிப்பதற்காக ஒன்றை சொல்வார்கள். என்னுடைய கணவன் சரியில்லை, இல்லை என்றால் என்னுடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்று உள்ளதை உள்ளபடி அவர்கள் செய்கிறார்கள், சொல்லுவார்கள். அப்படி சொல்லி நான் கேட்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய இயலாமையை நான் அறிந்து கொள்கிறேன், அவருடைய வெகுளித்தன்மையை நான் நினைச்சுகிறேன், நான் அறிந்து கொள்கிறேன். அவர்கள் இன்னொருவரை சார்ந்துதான் இருக்கிறார்கள் என்பதை நான் நினைச்சுகிறேன், நான் கண்டுகொள்கிறேன். அவருடைய ஏழ்மையாக இருந்தால் அவருடைய ஏழ்மையை நான் அறிந்து கொள்கிறேன். அவர்கள் பாதுகாப்பற்றவர்களாக உணர்கிறார்கள் என்றால் அவருடைய பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையை நான் அறிந்து கொள்கிறேன். இவையெல்லாம் நான் அறிந்து கொள்ளும் பொழுது நான் அதை ஏதாவது ஒரு வழியிலே எனக்கு நான் சாதமாக பயன்படுத்த முடியும். ஏதாவது வகையில் குறைந்தபட்சம் அவர்கள் நம்முடைய சபையிலேயே இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்களை எப்படியாவது நம்மோடு கூட அவர் நம்முடைய சபையை விட்டு போகாமல் இருப்பதற்கு என்ன செய்யணுமோ அதையெல்லாம் கூட நான் செய்ய முடியும். ஏன்னா எனக்கு ஒரு ஃபேமிலி நம்பர்ஸ் வேண்டும், எண்ணிக்கை வேண்டும். அதை எப்படி செய்ய முடியும் என்றால் அத்தனை யுக்திகளையும் நாம் அறிந்து தான் வைத்திருக்கிறோம். ஒருவேளை என்னுடைய உதவி இல்லாமல்
அவர்கள் இந்த உலகத்திலே வாழ முடியாது என்கிற ஒரு சூழ்நிலையை நான் என்ன செய்யலாம், உருவாக்கி விடுவேன். அவர்கள் தங்களை காத்து கொள்ள முடியும் என்கிற அந்த தன்னம்பிக்கையை நான் அவர்களிடத்திலிருந்து எடுத்து விட முடியும். எப்படி எடுத்து விட முடியும்? ஏதாவது ஒரு சூழ்நிலை இருக்குது, பையனுக்கு காலேஜ் அட்மிஷன் இல்லை ஸ்கூல் அட்மிஷன். அப்போ என்ன, அவர்கள் என்னை சார்ந்து வாழாமல் இருக்கிறார்கள் என்றால் நான் என்ன செய்கிறது? நீனே போய் அட்மிஷன் கேளு, என்ன பாஸ்டர் சொல்கிறத கேட்க மாட்டிய, இல்லை நாங்கள் சொல்கிறத செய்ய மாட்டிய, நீனே போய் கேளு, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்க, நான் இப்போ எதுக்கு உனக்கு உதவி செய்யணும் என்று நான் என்ன செய்யலாம்? அவர்களை ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் கொண்டு வந்து நிறுத்திவிட்டால் அவர் கடைசி வரைக்கும் என்ன செய்வார்? ஐயா எப்படியாவது எனக்கு என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்கள் என்று யாரை சார்ந்து விடுவார்கள்? என்னை சார்ந்து விடுவார்கள். என்னை சார்ந்து விடுவார்கள். ஒரு திருமண காரியங்கள் என்று வரும்பொழுது நான் கண்டும் காணாதவனாக இருப்பேன் என்றால் அவர்கள் யாரை சார்ந்து விடுவார்கள்? என்னை சார்ந்து விடுவார்கள். அதெல்லாம் பல டெக்னிக்கல் நாம் வச்சிருக்கிறோம், நாம் வைத்திருக்கிறோம். ஒரு பாஸ்டராக, ஒரு தலைவராக நான் அப்படி எனக்கு சாதகமாக பயன்படுத்துகிறேன் என்பதை நான் எப்படி அறிந்து கொள்கிறது? எப்படி அறிந்து கொள்கிறது? சில உதாரணங்களை சொல்கிறேன். ஒருவேளை அவருடைய உணர்வுகளுக்கோ அவருடைய வாழ்க்கையில என்னை வைத்து இந்த குடும்ப சூழ்நிலையில நான் இருந்தால் எதை எதிர்பார்ப்பேன் என்கிற அந்த எம்பதி என்று சொல்வார்களே, அவர்களுடைய வாழ்க்கையிலோடு என்னை ஈடுபடுத்தி பார்க்கிறது இல்லாமல் போய்விடும். அது இல்லாமல் போய்டும். அப்படிப்பட்ட ஒரு கருணை உணர்வோ இல்லையென்றால் அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கிறதே இல்லாமல் போய்விடும். ஏன்னா அவர் யாரைத்தான் சார்ந்திருக்கிறார்கள்? என்னை சார்ந்திருக்கிறார்கள், நம்மை சார்ந்திருக்கிறார்கள். சில நேரங்களிலே அவருடைய வாழ்க்கை பயணத்தில் ஏதாவது தவறு நடந்து விட்டால் அது தற்செயலாய் நடந்திருக்கும், இல்லை என்றால் எல்லோருடைய வாழ்க்கையில் நடந்தது போல் நடக்கும். ஆனால் என்ன நாம் சொல்லுவோம் என்றால், நீ கேட்கலல்ல, அதனால தான் உனக்கு இது நடந்து விட்டது என்று சொல்லி கூட நாம் நினைச்சுவோம். நாம் யதார்த்தமாய் நாம் சொல்கிறவர்களாக இருப்போம். நாம் கேஷுவலாக நம்முடைய வாழ்க்கையில் அது அப்படியெல்லாம் நாம் ஒரு நிர்பந்தத்தை கொடுத்து விட்டால் அவர்கள் அதன் பின்பாக அவர்கள் வெளியே போகிறதே இல்லை. பயந்து அவர்கள் நம்மோடு கூட அவர் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அருமையான சகோதர சகோதரிகளே, தேவன் இதை முழுமையாய் அருவருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். முழுமையாய் அருவருக்கிறார். நம்மை பொறுத்தவரையிலே நாம் தலைவர்கள் இல்லை, நாம் மேய்ப்பொருளாக இருக்கிறோம்னா நாம் யார் தான்? வேலைக்காரர். அந்த ஊழியக்காரர் என்கிற ஒரு வார்த்தையே நம்மை ஒரு கனத்துக்குரிய மேன்மையாக எண்ணுகிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு அந்த ஊழியக்காரர், வேலைக்காரர் என்பதற்கு அர்த்தம் எப்படி கொடுத்தார்? சீஷருடைய கால்களை கழுவி, நீங்கள் என்னை போதகர் என்று சொன்னாலும் தலைவர் என்று சொன்னாலும் இப்பொழுது நான் என்ன செய்கிறேன்? உடைய கால்களை கழுவுகிறேன் என்று சொன்னாரே, அந்த பொருள் என்ன? எனக்கு கீழாக இருக்கிற ஆத்மாக்கள் அத்தனை பேருடைய அவர்களுக்கு சேவை செய்வதற்காகவே நான் என்ன செய்கிறேன்? அழைக்கப்பட்டிருக்கிறேன். வேறு எதுவும் இல்லை. ஒரு நாளும் அவர்களை எனக்காக ஏதோ ஒரு வகையில் பயன்படுத்துவதற்கு அல்ல, சாதகமாக்கி கொள்வதற்கு அல்ல. நான் எனக்கு தெரிந்த ஒரு பாஸ்டர், அதாவது ஒரு நல்ல ஒரு பிரதராகத்தான் இருந்தார். ஒரு பாஸ்டர் நான் இருந்திருக்கிறேன். பல வருஷங்கள் அந்த ஊழியத்தில் மிகுந்த பாரத்தோடு டிவியிலெல்லாம் அவர்கள் பாரத்தோடு தேசத்துக்காக ஜெபிப்போம் என்று சொல்லியெல்லாம் அவர் தேசத்துக்காக ஜெபிக்கிற ஒரு மனுஷன், அநேக குடும்பங்களுக்காக பாரப்பட்ட ஒரு சபையை நடத்தி கொண்டு வந்தவர். நல்ல ஒரு ஊழியக்காரர்கள் எல்லாம், பெரிய பிரபலியமான ஊழியக்காரர்கள் வரும்போது, தேவனுடைய பரிசுத்தவான்கள் வரும்போது அவர்களோடு கூட இருந்து மணிக்கணக்காய் உட்கார்ந்து நிச்சயவார். அவர் பேசுவார், அவரோடு கூட எல்லாவற்றையும் கேட்பார். ஆனால் தனியாக நல்ல அவருடைய ஊழியம் வளர்ந்து பெரிய ஊழியமான பொழுது அவருடைய வீட்டிலே அவருடைய
வேலைக்காக அமர்த்தப்பட்ட ஒரு சர்வன்ட் மெய்ட். அந்த சர்வன்ட் மெய்டோடு அவருக்கு தொடர்பாகி அது எல்லோருக்கும் வெட்ட வெளிச்சமாகி கடைசியில் அவரை ஊழியத்திலிருந்து அவரை துரத்தினார்கள். வெளியே அவமானப்பட்டு அவர் சென்றார். அவமானப்பட்டு வேறே ஊருக்கு தப்பித்து அவர் போனார். அது மாத்திரமல்ல, நான் இன்னொரு இடத்துல என்னுடைய நண்பருடைய சகோதரனுக்கு ஒரு திருமணம் ஆகுவதற்காக அவர்கள் அலையன்ஸ் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நல்ல ஒரு திருமணம் நடந்தது. ஏதோ ஒரு வேகமாக அவசரப்பட்டு அந்த திருமணத்தை அந்த பாஸ்டர் மூலமாக அதை முடித்து விட்டார்கள். அவருக்கு அது 2வது திருமணம். ஆகவே அந்த முதல் திருமணம் டைவோர்ஸ் ஆனதுனால 2வது திருமணத்திற்கு ஒரு அலையன்ஸ் வந்திருக்கிறோடனே அவரும் என்ன செய்து விட்டார், ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணுறார். நல்ல அலையன்ஸ் என்று சொல்லி நல்ல ஒரு பாஸ்டர் அவருக்கு கீழாக இருக்கிற குடும்பம் என்று சொல்லி யாரிடமும் கலந்து ஆலோசிக்க வெகு விரைவாக அந்த திருமணம் முடிந்து விட்டது. அந்த திருமணம் முடிந்து சில நாட்களிலே, ஒரு 15 நாட்கள்லேயே அவர்கள் அந்த பெண்ணை மருத்துவ பரிசோதனைக்காக அவர்கள் அழைத்து செல்கிறார்கள். அந்த பெண்ணுடைய, அதாவது அந்த பையனோட அக்காலை அழைத்து கொண்டு மருத்துவ பரிசோதனைக்காக அவர்கள் போகும் பொழுது அந்த டாக்டர் சொல்கிறார்கள், இது ஏற்கனவே 45 நாள் பிரெக்னன்சியாக இருக்கிறது என்று டாக்டர் சொல்கிறார். அதை அந்த அந்த பையனுடைய அக்கால் கூட இருந்ததுனால வெளியே வந்து விட்டது, செய்தி வெளியே வந்து விட்டது. பாருங்கள், அதற்கு காரணம் யார் என்றால் அந்த சபையில் உள்ள மேய்ப்பர், அங்கே பொறுப்பாக இருந்த பாஸ்டர் என்று பின் நாட்களிலே தெரிந்து அதன் பின்பாக அதனுடைய குடும்பத்தில் உள்ள பல குழப்பங்களாய் கடைசியில் அதனுடைய முடிவை பாருங்கள். அந்த மகன் ரயிலில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டான். இவைகளெல்லாம் எப்படி அது நடக்க முடிகிறது என்றால், எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் த புவர், இல்லைன்னா எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் த வீக். அப்போ தேவன் அருவருக்கிறார் என்பதை இந்த நாட்களிலே நாம் அதை அறிந்திருப்போம் என்றால், நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய சபையில் வருகிற ஒருவரை கூட நான் என்ன செய்ய முடியாது, எனக்கு சாதகமாய் பயன்படுத்தவே முடியாது. தேவன் அருவருக்கிறார், தேவன் என்னுடைய எதிரியாய் அவர் மாறுவார். என்னை முழுமையாக நிக்கிரகம் பண்ணுகிற வரைக்கும் அவர் என்ன விடமாட்டார் என்பதை நான் அறிந்திருப்பேன் என்றால், என்னுடைய கரங்களிலே தேவன் கொடுத்திருக்கிற ஒரு ஆத்மாவையும் நான் எனக்கு நிச்சய மாட்டேன், நான் சாதகமாக பயன்படுத்த மாட்டேன். இதில் இன்னொரு இவர்களுடைய டாக்டிக்ஸ் பாருங்கள். அமலேக்கருடைய டாக்டிக்ஸை நான் சொல்கிறேன். நியாயாதிபதிகளின் புத்தகம் 6வது அதிகாரம் 6வது அதிகாரத்தில் மறுபடியுமாக இங்கே அந்த அமலேக்கருடைய யுத்தம் அதோடு முடியவில்லை. தேவன் ஆண்டவர் சொன்னாரே, தலைமுறைக்கும் நான் நிச்சயவேன், அந்த யுத்தம் நடந்து கொண்டே இருக்கு, நிக்கிரகம் பண்ணுகிற வரைக்கும் அது நடந்து கொண்டே இருக்கும் என்று. இப்போ 6ஆம் அதிகாரத்தில் நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் கிட்டத்தட்ட பல வருஷங்களுக்கு அப்புறமா இருக்கிறது. அங்கே இவர்கள் இன்னும் ராஜாக்களுடைய யுத்தத்திற்கு வரவில்லை, அதாவது ஒரு பெரிய ஆர்மியாக வரவில்லை. அப்பேற்பட்ட இடத்திலையும் இவர்களை சந்திக்கும் பொழுது மீதியானியர் இவர்களை எதிர்க்கிறார்கள். அதாவது இவர்களுடைய அக்கிரமத்தினாலே, இஸ்ரவேலுடைய அக்கிரமத்தினாலே யார் கையில் ஒப்பு கொடுத்தார்? மீதியானியருடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இந்த மீதியானியருடைய கையில் ஒப்பு கொடுத்து மீதியானியர் மேற்கொள்கிறார்கள் என்பதை பார்த்த உடனே யார் உள்ளே ஜாயின் பண்ணிவிட்டார்? அமலேக்கர் அதோடு கூட என்ன செய்கிறார்கள்? அவர்களோடு ஜாயின் பண்ணி விடுகிறார், அவர்களோடு கலந்து கொள்கிறார்கள். இப்போ அந்த அமலேக்கர் ஒரு ப்ரொஃபஷனலாக நேரடியாக முன்வாசல் வழியாக யுத்தம் பண்ணுகிறவர்கள் அல்ல. இவர்கள் எப்பொழுதுமே சந்தர்ப்பவாதிகள். எவர்கள் எப்பொழுது வீக் ஆகிறோம், நம்முடைய எதிரி எப்பொழுது வீக் ஆகிறோம் அப்பொழுது எதிரியோடு நினைச்சுக்கிடுவார்கள், சேர்ந்து கொள்வார்கள். அவர்கள் என்ன செய்கிறார் என்பதை 4வது வசனத்தில் பாருங்கள்.
அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலில் ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதையாகிலும் வைக்காதே. இவர்கள் ஜனங்களை அடிக்கிறவர்கள், இவர்களை எங்கே அடிக்கிறவர்? வயிற்றில் அடிக்கிறவர்கள், வயிற்றில் அடிக்கிறவர்கள். சாப்பாடே இல்லாமல் ஆக்கி விடுவார்கள். அவர்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் இல்லாமல் என்ன செய்து வரலாம்? சிதைத்து விடுவார்களாம். இதனுடைய விளைவு இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே பிள்ளை தாட்சிகளும் குழந்தைகளும் பட்டினியாய் இருக்கும், பட்டினியாய் இருக்கும். 7 வருஷம் அவர்கள் அப்படி கொரில்லா யுத்தம் செய்கிறவர்களாக நினைச்சார்கள், அவர் இருந்தார்கள், கொரில்லா யுத்தம் செய்கிறவர்களாக. ஆகவே தான் இதையெல்லாம் தேவன் மனதிலே வைத்திருந்து அவர்களை என்ன செய்தார்? தலைமுறை தலைமுறை தோறும் உனக்கும் எனக்கும் என்ன செய்யும்? யுத்தம் நடக்கும். அப்படி என்றால் இன்றைக்கும் நம்முடைய சபையிலே, நம்முடைய மந்தையிலே ஒரு குடும்பத்தினுடைய வாழ்க்கையாவது, அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு நபருடைய வாழ்க்கையாவது நான் எனக்கு சாதகமாக நான் பயன்படுத்த வேண்டும் என்றால் கர்த்தருடைய யுத்தம் யாருக்கு விரோதமாய் இருக்கும்? எனக்கு விரோதமாய் இருக்கும். இந்த ஃபேவர் என்று சொல்கிறோமே, இதனுடைய கடைசி உச்சம் என்ன தெரியுமா? அதாவது அவர்களுக்கு நாம் அவர்களை நமக்கு சாதகமாக வைத்து அப்படி நம்முடைய வீட்டு வேலைக்கோ இல்லை என்றால் நமக்கென்று பயன்படுத்தி எல்லாவற்றிலும் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கின்ற உச்சம் என்ன தெரியுமா? செக்ஷுவல் ஃபேவர். அவர்களிடத்திலிருந்து செக்ஷுவல் ஃபேவரை தான் நாம் மனுஷுவோம். எதிர்பார்க்கிற ஒரு ஒரு மோசமான ஒரு சுபாவம் இதில் தான் வருது. இவைகளெல்லாம் நடக்காது என்று நினைக்கவே வேண்டாம். இவைகளெல்லாம் நமக்கு நடக்காது என்று நினைக்கவே வேண்டாம். இவைகள் நடந்து பல சம்பவங்களை நான் பார்த்து அவையினாலே நான் வருத்தப்படுகிறனாலே நான் என்ன சொல்கிறேன், உங்களோடு கூட நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். நீங்களும் நானுக்கும் ஒரு அதுக்கு விளக்கப்பட்டவர்கள் என்று நினைக்கிறீர்களா? இல்லை. நமக்கு உள்ள அதிகாரம் அப்படி, நமக்கு உள்ள பிரபல்யம் அப்படி, நமக்கு உள்ள மதிப்பு அப்படி. இவர்கள் நாம் இதுக்கு விளக்கப்பட்டவர்கள் என்று ஒரு நாளும் நினைக்க வேண்டாம், நினைக்க வேண்டாம். ஒரு பிரபல்யமான ஒரு ஆங்கில ஒரு போதகர், இன்டர்நேஷனல் ஸ்பீக்கர், ஒருவேளை உங்களை தெரிந்திருக்கலாம். இஸ் an eloquent இங்கிலீஷ் ஸ்பீக்கர். ஒரு அழகாய் பேசுவார். அப்பாலஜெட்டிக் என்று சொல்வார்கள். வாதம் பிரதிவாதத்தில் அவர்கள் கலந்து கொண்டு அருமையாய் கிறிஸ்தவத்தை பற்றி அவர் முன்னிறுத்தி அவர் பேசுவார். ஆகவே அவரை நான் சில காலம் அவருடைய ஸ்பீச் எப்படி இருக்குன்னு நான் பின்பற்றி கொண்டிருந்தேன். 70 வயதுக்கு மேலே கடைசியில் அவருடைய முடிவு எத்தனையோ பிரபலியமான 40,000 50,000 மாணவர்கள் மத்தியிலே பேசக்கூடியவர். ஆனால் முடிவு ஒரு பெண்ணோடு தொடர்பு என்று சொல்லி அவருடைய ஊழியத்திலிருந்தே அவர்களை நினைத்து விட்டார்கள், நிராகரித்து விட்டார்கள். அப்படி என்றால் வயது ஒரு தடை அல்ல, வயது ஒரு தடை அல்ல. 70 வயதானாலும் 60 வயதானாலும் நான் அதில் இன்னும் பாதிக்கப்படக்கூடியவன் என்பதை நான் உணராவிட்டால் இந்த ஆபத்தில் நான் என்ன செய்வேன்? நான் மாட்டிக்கொள்வேன். அப்படி நான் அதில் சிக்கிக்கொள்வேன் என்றால் தேவன் என்னோடும் என்னுடைய சந்ததியோடும் என்ன செய்து கொண்டே இருப்பார்? யுத்தம் செய்து கொண்டே இருப்பார். ஆகவே நம்முடைய கரங்களில் இருக்கிற பிள்ளைகளை, சபையாரை, அவர்களுக்கு ஊழியம் செய்வதற்காக நான் வந்திருக்கிறேன் என்பதை உணர்ந்தவர்களாக நாம் இருப்போம் என்றால் நாம் பாதுகாக்கப்பட்டு இருப்போம். இரண்டாவதாக 1 சாமுவேலின் புத்தகம் 15வது அதிகாரம். இங்கே சவுலை பற்றி இங்கே நாம் பார்க்கிறோம். 15வது அதிகாரம் நமக்கு எல்லோருக்கும் தெரிந்ததுதான். 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் பாருங்கள். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலை எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களை வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். கிட்டத்தட்ட 400 ஆண்டுகள் முடிந்து விட்டது. இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ராஜா தேவன் கொடுத்து விட்டார். இந்த ராஜா கொடுத்த பின்பு 400 வருஷம் இடைவெளிக்கு அப்புறமும் யாருடைய செய்கையை தேவன் மனதில் வைத்திருந்தார்? அமலேக்கியருடைய செய்கையை மனதில் வைத்து இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ராஜா வந்த உடனே முதல் ப்ராஜெக்டாக
முதல் டார்கெட்டாக அவருக்கு எதை கொடுக்கிறார்? இந்த அமலேக்கை நீ என்ன செய்ய வேண்டும்? மடங்கடிக்க வேண்டும், நிகிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்கிறார். ஆனால் இந்த முதல் ராஜா அதுல என்ன செய்கிறான்? தோற்று போகிறான். அதை நம்ம எல்லாருக்கும் அறிந்ததுதான். அதை நாம் 9வது வசனத்திலே பார்க்கிறோம். சவுலும் ஜனங்களும் ஆகாகியும் ஆடு மாடுகளையும் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். தேவன் முழுமையாய் அவனை அழித்து விடு என்று சொன்னார். அந்த முதல் டார்கெட்டை அவனுக்கு கொடுத்தார், சவுல் என்கிற ராஜாவுக்கு. ஆனால் அவனும் அவனுடைய ஜனங்களிலும் என்ன செய்விட்டார்கள்? ஒருவேளை ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் இவன் யார் மேலே பழியை போடுகிறான்? ஜனங்கள் மேலே அவன் அந்த பழியை போடுகிறான். நம்முடைய சுபாவம் அதுதானே. எப்பொழுது தவறு நம் பக்கம் இருந்தாலும் நம்ம யார் இடத்துல பழியை போடுவோம்? நம்முடைய மனைவி இடத்துல பழியை போடுவோம், நம்முடைய பிள்ளைகள் இடத்துல பழியை போடுவோம், இல்லை என்றால் சபையார் இடத்துல பழியை போடுவோம். அப்படிப்பட்ட சுபாவம். ஆகவே இந்த சவுலும் தேவன் சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக சொன்ன வார்த்தையை இவன் முழுமையாக கீழ்ப்படியவில்லை. ஆனால் அந்த சவுல் அவனிடத்தில் சொல்லும் பொழுது, சாமுவேல் சவுலிடத்தில் பேசும் பொழுது, இந்த கட்டளையை நீ கீழ்ப்படியவில்லை என்று கேட்கும் பொழுது அவன் என்ன சொல்கிறான்? நான் கீழ்ப்படிந்து விட்டேன் என்றுதான் என்ன செய்கிறான்? சொல்லுகிறான். 13வது வசனத்தில் பாருங்கள். சாமுவேல் சவுலிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்கிறான். கர்த்தருடைய யாரு? சவுல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்தாலும் அவன் தீர்க்கதரிசியை பார்த்து அவன் என்னதான் சொல்கிறான்? நான் நிறைவேற்றினேன் என்று சொல்கிறான். அதாவது என்ன ஒரு மனப்பான்மை என்றால் பார்ஷியல் ஒபீடியன்ஸ். அது பகுதியாக நான் கீழ்ப்படிந்தாலும் நான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தேன் என்கிற ஒரு மனப்பான்மை தான் யாருக்கு இருக்கிறது? ராஜாக்களை போன்றவர்களுக்கும் இருக்கிறது. நாம் மேய்ப்பொருளாக இருக்கிறவர்களுக்கும் அந்த அபாயம் இருக்கிறது. தேவன் என்னை முழுமையாய் கீழ்ப்படி என்று சொல்லும் பொழுது நான் பகுதியாய் கீழ்ப்படிந்து விட்டு நான் என்ன செய்கிறேன்? நான் கீழ்ப்படிந்தவனாகவே நான் என்னை நினைத்துக் கொள்கிறேன். அதையே நான் மற்றவர்களிடத்திலும் என்ன செய்கிறேன்? சொல்லுகிறேன். இந்த அருமையாக. ஆனால் ஒருபொழுதும் தேவன் அதை என்ன செய்கிறதில்லை, ஏற்றுக்கொள்கிறதில்லை. அவர் என்ன செய்துவிட்டார்? ஏற்கனவே அவர் என்னை நீக்குவதற்கு முடிவு செய்து விட்டார். சவுலை நீக்குவதற்கு முடிவு செய்து விட்டார். அவனை ராஜா ஆக்குனதற்காக மனஸ்தாபப்பட்டு கொண்டு இருக்கிறார். ஏன்? அவர் முழுமையாய் அவன் உண்மை உள்ளவனாக இல்லை, பகுதியாய் உண்மை உள்ள. நாம் எல்லோருமே பகுதியாய் உண்மையுள்ளவர்களாக இருந்து கொண்டே நாம் எதை நினைக்க முடியும்? முழுமையாய் கீழ்ப்படிந்ததாக நினைக்க முடியும். ஆனால் விளைவு என்ன தெரியுமா? சாமுவேல் வரும்பொழுது அங்கே சத்தம் கேட்கிறது, ஆடு மாடுகளில் சத்தம் கேட்கிறது. அப்பொழுது அவன் கேட்கிறார், அப்படி என்றால் இந்த சத்தம் கேட்கிறது அது என்ன என்று என்ன செய்கிறார்? அவன் கேட்கிறான். இந்த சத்தம் கேட்கிறது அர்த்தம் என்ன தெரியுமா? நாம் எவ்வளவுதான் மூடி மறைத்தாலும் நம்முடைய கீழ்ப்படியாமின் சத்தம் தொனித்து கொண்டே இருக்கும். நாம் எவ்வளவுதான் மூடி மறைத்தாலும் கீழ்ப்படியாமின் சத்தம் தொனித்து கொண்டிருக்கிறது. இந்த சவுண்ட் ஆஃப் டிஸ்ஒபீடியன்ஸ் என்று சொல்லலாம். அது கேட்டுக்கொண்டே இருக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல எங்கே செய்யணும்? நாம் ஒளித்து வைத்த ஆடு, ஒளித்து வைத்த மாடு, இது என்ன செய்யும்? நம்மை காட்டி கொடுத்து கொண்டே இருக்கிறது, ஓடிக்கொண்டு இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் எனக்கு இந்த கோபத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று எனக்கு எச்சரித்த பின்பும் நான் முழுமையாய் கோபத்திலிருந்து நான் விடுதலை அடையாமல் இருந்தேன் என்றால் என்னுடைய நடவடிக்கையில் எப்போதாவது எது வந்துவிடும்? எது வந்துவிடும்? கோபமான வார்த்தைகள், கோபமான பேச்சுகள் எப்படி வந்துவிடும்? வந்துவிடும். அது காட்டி கொடுக்கும். எது மாதிரி? இந்த ஆடுகள் சத்தம் மாதிரி அது காட்டி கொடுக்கும். என்னுடைய
ஒரு ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை குறித்து நான் ஜாக்கிரதையாய் இல்லாவிட்டால் என் பார்வையிலே சுத்தம் இல்லை என்பதை ஏதாவது ஒரு சகோதரி பார்த்து விடுவார்கள். ஏதாவது ஒரு குழந்தை பார்த்து சொல்லிவிடும், அவருடைய பார்வை சரியில்லை. நான் நினைத்து கொள்ளலாம், தேவனிடத்தில் இந்த ஆடுகள் மாடுகளை எல்லாம் நான் ஒளித்து வைத்தது தெரியாமல் இருக்கும் என்று நினைத்து கொள்ளலாம். அத்தனையும் தெரிந்துவிடும். என்னிடத்துல ஒரு பண ஆசை தேவன் முழுமையாய் விடுதலை பண்ண வேண்டும் என்று என்னிடத்துல பேசின பின்பும் நான் அதிலே விடுதலை பெறுவதற்கு இல்லை என்றால் எங்கேயாவது ஒரு பணத்திலே நான் உண்மையற்றவனாய் இருப்பேன். அது ஒரு நாள் சபைக்கு என்ன செய்யும்? தெரிந்துவிடும், தெரியத்தான் செய்யும். ஒருவேளை ஜனங்கள் அதை மறந்து விடலாம், ஆனால் தேவன் ஒரு நாளும் என்ன செய்யறதில்லை, மறக்கிறதில்லை. அப்படி என்றால் அதனுடைய விளைவு என்ன இருக்கும்? என்னுடைய பதவியை அவர் எடுக்கிறதில்லை, என்னுடைய அபிஷேகத்தை அவர் என்ன செய்து விடுதார்? எடுத்து விட, என்னுடைய அனாயிண்டிங் போய்விடுகிறது. ஆனால் இன்னும் நான் யாரை போலவே நான் வேலை செய்து கொண்டு இருப்பேன், ஊழியம் செய்து கொண்டு இருப்பேன். சவுல் எப்படி ராஜாவாய் தன்னை அவனுடைய தேவனுடைய அபிஷேகத்தை இழந்த பின்பும் செய்து கொண்டு வந்த அதே போல நான் என்னுடைய ஊழியத்தை நான் செய்து கொண்டு இருப்பேன். அருமையான சகோதரர்களே, சகோதரியே, தேவன் இன்றைக்கு நம்மை அவர் எச்சரிக்கிறார். நம்முடைய சபையிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய வீட்டிலே, இல்லைன்னா என்னுடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு ஆட்டினுடைய சத்தம் கேட்கிறதா? ஏதாவது நான் ஒளித்து வைக்கிற முழுமையாய் கீழ்ப்படியாத ஒரு ஆட்டின் சத்தம் கேட்கிறதா? ஒரு மாட்டின் சத்தம் கேட்கிறதா? என்னுடைய கீழ்ப்படியாமல் ஒன்று அந்த சத்தத்தை தேவன் நமக்கு உணர்த்துவார் என்றால் இந்த நாளிலே ஆண்டவரே, நான் என்னுடைய அபிஷேகத்தை நான் இழக்க விரும்பவில்லை, அபிஷேகத்தை நான் இழக்க விரும்பவில்லை, என்னை தயவாய் என்னை ஏற்றுக்கொள்ளும், நான் திரும்ப வருகிறேன் என்று நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த நாளிலாவது நாம் ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருப்போம். அதன் பின்பாக நாம் எஸ்தர் புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். எஸ்தர் புஸ்தகம் 3வது அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்கள். எஸ்தர் 3வது அதிகாரம். இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகேஸ்வேரு அமமதாதாத்தின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கு மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். பாருங்க, இந்த அமலேக்கியருடைய அந்த யுத்தம் நடந்து 500 ஆண்டுகளுக்கு பின்பாக இப்பொழுது பாபிலானிலே ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். அந்த ஆமான் என்கிறவன் வருகிறான். ஆமான் என்னும் ஆகாகியன் என்று பார்க்கிறோம். அமலேக்கியருடைய ராஜா யார்? ஆகாகை தான் யார் விட்டு வைத்தார்? சவுல் விட்டு வைத்தான். யார் அவனை நிராகரித்தார்? சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன செய்தான்? அந்த அமலேக்கியுடைய ராஜாவை வெட்டினான். ஆனால் அவனுடைய சந்ததியில் ஏன் தேவன் அப்படி ஒரு கொடூரமான ஒரு மனுஷனை போல முழுமையாக நிக்கிரகம் பண்ணு என்று சொல்வதனுடைய அர்த்தம் என்ன? 500 ஆண்டுகளுக்கு பின்பும் ஒருவனையாவது, ஒரு சந்ததியில ஒருவனையாவது நான் விட்டு வைத்தால் என்ன நடக்கும்? அதைத்தான் நாம் பார்க்கிறோம். இப்போ 500 வருஷத்துக்கு அப்புறம் ஆகாகுடைய வம்ச வரலாறுல ஒருத்தன் வந்திருக்கிறான். அவன் ஆமான், அவன் அமலேக்கியன். இப்பொழுது அவனுக்கும் ஒரு யூதனுக்கும் உள்ள ஒரு யுத்தம் நடக்கிறது. அவனுக்கும் ஒரு மொர்தெகாய் என்கிற ஒரு யூதனுக்கும் உள்ள ஒரு யுத்தம். ஏனென்றால் ஆமானுடைய காரியங்களை யார் ஏற்றுக்கொள்ளவில்லை? மொர்தெகாய் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்பொழுது ஆமான் உயர்ந்து கொண்டே போகிறான். எதிரே நிற்கிற மொர்தெகாய் அவனை கனம் பண்ணவில்லை என்று அறிந்தவுடனே அவன் எதை நிரூபிக்கிறான்? அவனுக்குள்ள எது வருகிறது? பழைய பகை, அவனுடைய சந்ததியாக உள்ள பகை. ஐநூறு ஆண்டுகளாக உள்ள சந்ததி உள்ள பகை. அந்த பகையினாலே இந்த மொர்தெகாய் என்கிற யூதனை மாத்திரம் மடங்கடிக்க வேண்டும் என்று நினைக்காமல் அவன் முழு யூதர்களுக்கும் விரோதமாக சதியை என்ன செய்கிறான்? அவன் செய்கிறான். ஆமான். அதனுடைய விளைவாக நாம் அறிந்திருக்கிறோம். எஸ்தர் புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம் மொர்தெகாய் எவ்வாறு அதற்கு போராடினான் என்று, தேவன் எப்படி உதவி செய்தார், எஸ்தர் எப்படி தன்னையும் தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் எப்படி அதை செய்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அருமையான சகோதரர்களே, சகோதரியே,
இன்றைக்கு இதிலிருந்து நாம் இந்த மூன்றாவது இதிலிருந்து நாம் என்னை கற்றுக்கொள்கிறோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே நான் தேவன் நிக்கிரகம் பண்ணு என்று சொன்ன ஒன்றை நான் விட்டு வைப்பேன் என்றால், இன்னொரு 500 ஆண்டுகள் ஆனாலும் சரி, என்னுடைய பெண் சந்ததியார் அவைகளே இருப்பார்கள், போராடி கொண்டு இருப்பார்கள். நான் எதிலே முழுமையாய் வெற்றி அடைய வேண்டும் என்று சொல்லி நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, அந்த தோல்வியிலே யாரும் ஃபைட் பண்ணி கொண்டிருப்பார், யாரும் போராடி கொண்டிருப்பார். என்னுடைய மகன் போராடி கொண்டிருப்பான், என்னுடைய சந்ததி போராடி கொண்டு இருக்கும். ஏன்னா நான் விட்டு வைக்கல. இப்போ நான் பண ஆசை என்பதை நான் முழுமையாய் வெறுக்க வேண்டும் என்று நானும் அதை செய்யாமல் என்னுடைய சந்ததியும் அதை பார்க்காமல் இருந்தால், என்னுடைய சந்ததி எதை போராடி கொண்டிருப்பார்கள்? நான் விட்ட ஆகாகையெல்லாம் அவர்கள் ஆமானிடத்திலே பார்த்து போராடி கொண்டிருப்பார்கள். எங்கெல்லாம் ஆகாக விடப்படுகிறார்களோ அங்கெல்லாம் இன்னொரு ஆமான் என்ன செய்கிறான்? அவன் வருகிறான். அது என்னுடைய ஒழுக்கக்கேடான ஒரு 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 வாழ்க்கை முறையாக இருக்கலாம், இல்லையென்றால் பண ஆசையாக இருக்கலாம், இல்லையென்றால் பொருள் ஆசையாக இருக்கலாம், இல்லையென்றால் மற்றவர்களை ஏமாற்றுகிற எக்ஸ்ப்ளாய்டேஷனாக இருக்கலாம், சாதகமாக பயன்படுத்துகிறதா இருக்கலாம், இல்லையென்றால் ஒரு மாய்மாலமான ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம். நான் நடிக்கிறவனாக இருந்தால் என்னுடைய பையனும் என்ன செய்கிறான்? நடிக்கிறான். அவன் நடிப்பை பார்த்து அவனுடைய பிள்ளைகளும் என்ன செய்கிறார்கள்? நடிக்கிறார்கள். மூன்றாவது சந்ததியில் வரும்போது முழு குடும்பமும் நடிக்கிறவர்களாக, நடிப்பிலே தேர்ந்தவர்களாகத்தான் நினைச்சுவோம் இருப்போம். தேவனுடைய அபிஷேகம் நம்ம செய்யாது, நம்ம இடத்துல இருக்காது. சகோதர சகோதரிகளே, ஒரு நாளும் தேவனுடைய நம்முடைய அழைப்பை நமக்கு சாதகமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதனுடைய கொடூரத்தை நான் சொல்கிறேன். ஒரு தலைவன், ஒருவேளை இப்பொழுது உள்ள கெட்ட பழக்கங்கள் வழக்கங்கள் பல சுபாவங்கள் இருக்கிறது, இவைகளெல்லாம் ஒருவரை அடிமையாக்கி கொண்டால், இல்லையென்றால் ஒரு தலைவனை அடிமையாக்கி கொண்டால் அவர் சாதாரணமாக விடுகிறது இல்லை. ஒன்றே ஒன்று நான் சொல்லி இந்த முதல் இதை நான் முடிக்க விரும்புகிறேன். நாம் ஆதியாகம புத்தகம் 19வது அதிகாரத்தில் சோதோமில் நடந்த ஒன்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நம்முடைய சபையிலே இப்படி ஒருவர் அடிமைப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களை எச்சரிக்க வேண்டிய பொறுப்பு யாரிடத்தில் இருக்கிறது? நம்மிடத்தில் இருக்கிறது. அப்போ நாம் எச்சரிக்க வேண்டும் என்றால், நான் அதில் விடுதலை பெறாமல் எப்படி நான் அவர்களை எச்சரிப்பேன்? எப்படி அவர்களை உணர்த்துவேன்? இங்கே பாருங்கள், 19வது அதிகாரத்தில் 16வது, தெரு வாசலில் இருந்த சிறியோரும் பெரியோரும் ஆகிய மனிதருக்கு குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினார்கள். அப்பொழுது அவர்கள் வாசலை தேடி தேடி அழுத்து போனார்கள். நமக்கு தெரியும், சோதோமிலே இவர்கள் லோத்தையும் அவருடைய எல்லாவற்றையும் மீட்கும்படியாக தேவன் புறப்பட்ட பொழுது தூதர்கள் அங்கே போய் எச்சரித்து, அங்கே நாம் விரும்பாத ஒரு சம்பவம் கூட நடக்கிறது. லோத்து அவன் வெளியே வந்து என்ன சொல்கிறான்? என்னுடைய பிள்ளைகள் கன்னிகளாக இருக்கிற 2 குமாரத்திகள் இருக்கிற அவர்களே வேணாலும் நான் நினைச்சிறேன், உங்களிடத்துல நான் அனுப்புகிறேன், யாரை மட்டும் ஒன்றும் செய்ய வேண்டாம், என்னிடத்துல வந்திருக்கிற அந்த புருஷர்களை ஒன்றும் செய்ய வேண்டாம் நினைச்சிறேன். எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. தவறு செய்தது அந்த குடும்பத்தினுடைய தலைவன் லோத். ஏனென்றால் அவனுடைய பார்வையில முதலாவது எதை பார்த்து விட்டான்? பச்சை பசேன்னு இருக்குதே அந்த இடத்தை எரிச்சு விட்டான். அவன் பார்த்து விட்டான். கண்களுக்கு பிரியமானதை பார்த்து விட்டு அதற்கு வெளியாக கூடாரம் பட்டவன் இப்பொழுது அந்த வாசலில் இருந்து பெரிய ஆட்களில் ஒருவராக அவன் நினைச்சான், அவன் இருக்கிறான். அதனுடைய விளைவு அந்த பட்டணத்தோடு யாரும் அழிக்கப்படும்படியான ஒரு சூழ்நிலை, லோத்தும் அவனுடைய குடும்பத்தோடும் சூழ்நிலை. இப்போ இதில் பாருங்கள் எந்த அளவுக்கு அடிமைப்பட்டிருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். இப்போ நம்ம வீட்டை தேடி வந்து வெளியே நிற்கிறாங்க, ஆண்டவர் ஒரு குருட்டாட்டம் பண்ணி விட்டார். ஒன்று எல்லாருக்கும் என்ன தெரியவில்லை? கண்கள் தெரியவில்லை. இப்போ என்ன நடக்க வேண்டும்? ஏதோ தேவன் பேசுகிறார், தேவன் இடைபடுகிறார், என்னமோ நடக்குது. நான் எப்படியாவது தப்பித்து எங்கே போக வேண்டும்? வீட்டிற்கு போக வேண்டும். ஒரு பிரச்சனையாது, நம்ம இடத்துல கலவரம் ஆகிவிட்டது. கலவரமான உடனே அதில் கொஞ்சம் பாதி ஒரு தெய்வ பக்தி உள்ளவன் என்ன செய்வான்?
இந்த கலவரம் வந்துவிட்டது, நாம் உடனே நிச்சயம் தப்பித்து வீட்டுக்கு ஓட வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் இங்கே அடிமைப்பட்டவர்கள் அவர்கள் கண்ணு தெரியாமல் இருந்தபோது எதைத்தான் தேடிக்கொண்டே இருந்தார்கள்? வீட்டு வாசலை, லோத்துடைய வீட்டு வாசலைத்தான் தேடிக்கொண்டு ஒழிய அவர்கள் தப்பிப்பதற்கு வழியை நிச்சயவில்லை, தேடவில்லை. அதைத்தான் நாம் பார்க்கிறோம். அதிலே 16வது வசனத்திலே கடைசி இருக்கிறது, அப்பொழுது அவர்கள் வாசலை தேடி தேடி அவர்கள் தப்பிக்கிற வழியை தேடி அவர்கள் அழுத்து போகவில்லை. அவர்கள் குருட்டாட்டம் அறிந்த பின்பும் அவர்கள் வாசலைத்தான் தேடிக்கொண்டிருந்தார்கள். இப்பொழுது நீங்கள் அதனுடைய சீரியஸ்னஸை உணர்கிறீர்களா? நாம் உணர்கிறோமா? நம்மிடத்தில் ஏதாவது ஒரு தீமையான ஒரு பழக்க வழக்கத்துக்கு அடிமைப்பட்டவர்களாய் நாம் இருந்தால், தேவன் என்னை உணர்த்தின பின்பும் அது என்னை மேற்கொண்டிருக்கும் என்றால், நான் தேவனை எச்சரித்தாலும் நான் எதை தேடிக்கொண்டிருப்பேன்? அந்த பாவத்திலிருந்து விடுதலையை நான் அடைய முடிகிறதில்லை. இந்த குருட்டாட்டமான ஜனங்களை போல நான் அதை தேவனை ஏதோ பேசிவிட்டால் நான் உடனடியாக நான் என்னை தப்பித்துக் கொள்ள வேண்டும், என்னுடைய குடும்பத்தை நான் தப்பித்துக் கொள்ள வேண்டுங்கிற உணர்வு கூட இல்லாமல் நான் பாவத்திலே சிக்கினவன். அதிலேயே நான் செய்வேன், இருப்பேன். அருமையான சகோதரர்களே, இந்த நாளிலே தேவன் 3 காரியங்களிலே நம்மோடு கூட பேசினார். முதல் பகுதி, எந்த ஒரு குடும்பத்தையாவது ஒரு நபரையாவது அவருடைய பலவீனத்தை வைத்து எனக்கு சாதகமாய் நான் அதை எண்ணிச்சக்கூடாது, நான் எடுக்கக்கூடாது. 2வது பகுதி, நான் ஒரு பார்ஷியலாக பகுதியாக நான் மனம் திரும்பி விட்டு கீழ்ப்படிந்து விட்டு நான் என்னையே நான் ஏமாற்றிக் கொள்கிறவனாக இருந்தால் தேவன் என்னுடைய அபிஷேகத்தை என்ன செய்து விட்டார்? அவர் எடுத்து விட்டார். ஒருவேளை நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம், ஆனாலும் தேவனுடைய அபிஷேகம் என்னிடத்தில் அது இருப்பதில்லை. 3வதாக, நான் எந்த பாவத்திலே நான் அடிமைப்பட்டிருக்கிறேனோ, எந்த பாவத்தினால நான் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறேனோ, அந்த பாவத்தில் என்னுடைய சந்ததியாரும் போராடி கொண்டிருப்பார்கள். நான் எந்த ஆகாக எல்லாம் நான் விட்டு வைக்கிறேனோ, அந்த ஆகாக எல்லாம் அவர்கள் ஆமான் மூலமாக அவர்கள் நினைச்சிருப்பார்கள், அவர்கள் அதை சந்தித்து கொண்டு தான் இருப்பார்கள். ஆகவே எச்சரிக்கையாக உள்ளவர்களாக இருப்போம். தேவன் நமக்கு உதவிச்சுவாராக. ஆமென்.